பஞ்சாங்கம். ஜனவரி 27, 2026, 27/1/2026, தமிழ் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 13ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. பரணி நட்சத்திரம் காலை 11 மணி 10 நிமிடம் வரை, அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம். வளர்பிறை நவமி திதி இரவு 7 மணி 7 நிமிடம் வரை, அதன் பிறகு தசமி திதி. சித்த யோகம். கன்னி மற்றும் துலாம் ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று தை கிருத்திகை. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று மாலை 4 மணி 45 நிமிடங்களுக்கு சந்திரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். அதன் காரணமாக இன்று மாலை 4 மணி 45 நிமிடம் வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு, அதாவது மாலை 4 மணி 45 நிமிடங்களுக்கு மேல் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசிபலன். மேஷ ராசி. இன்னைக்கு காலையிலேருந்தே உங்களுக்கு ஒரு விதமான கோபத்தில் இருப்பீங்க அல்லது பதட்டத்தில் இருப்பீங்க. அதாவது உங்களுடைய உத்வேகத்தை வெளிப்படுத்துவீங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் சொல்லுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதே சமயம் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளால் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர் அல்லது மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய அறிவுத்திறமையின் மூலமாக வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வருமானத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மதியம் 4 மணி 45 நிமிடங்களுக்கு மேலே சந்திரன் 2ஆம் இடம் பயிற்சியாகும் பொழுது சனியின் பார்வையில் வருதுனால சில குழப்பமான வார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். மதியத்துக்கு மேலே தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரித்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் இருப்பீங்க மத்தியானம் 4:30 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய பேச்சு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொண்டை இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை சம்பந்தமான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். காலையிலிருந்தே சந்திரன் உங்களுடைய ராசியில் ட்ராவல் பண்ணுறாரு மாலை 4 மணி 45 நிமிடம் வரைக்கும். அதனால் உங்களுக்கு மேலதிகாரிகள் விஷயத்தில் அல்லது உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் அல்லது வியாபார விஷயத்தில் தடுமாற்றம் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. மதியத்துக்கு மேலே குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் உங்களால் உங்கள் குடும்பத்தாரின் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியாக மேலதிகாரிகள் ரீதியாக பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுடைய மரியாதை உயர்வுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் தேவையற்ற விமர்சனங்களுக்கு பதில் சொல்லும் சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி வேண்டாத வார்த்தைகளை பேசினால் உங்களுக்கு சங்கடம் இருக்கும். ஆனால் பண வரவில் எந்த பாதிப்பும் இருக்காது. இன்று உங்களுக்கு தனவரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணைக்காகவோ நண்பர்களுக்காகவோ சக பணியாளர்களுக்காகவோ அல்லது உங்கள் கஸ்டமர்ஸ்க்காகவோ இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். ஆனால் இது உங்களுடைய முதலீடாக இருக்குமே தவிர அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். செலவுகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் மாலை 4 மணிக்கு மேலே உங்களுக்கு ஆதாயமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நேரத்தில் நீங்கள் தேவையில்லாத பேச்சுக்களை பேசி அது உங்களுக்கு எதிர்மறையாக திரும்புறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இன்று தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. மாலை 4 மணி 45 நிமிடங்களுக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களிடம் ஒரு தெளிவு ஏற்படும். அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கலை சுமூகமாக தீர்ப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று மாலைக்கு பிறகு புதிய மாற்றங்கள் மூலமாக புதிய நட்புகள் மலருவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள்.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசு சஞ்சலம் ஏற்படும். தேவையில்லாத கோபம், தேவையில்லாத மனஸ்தாபம் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் நீங்களாக சில கற்பனை விஷயங்களை செயல்படுத்துறதுனால தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாலை 4:45 மேலே சந்திரன் ராசிக்குள்ளே வராரு. அதனால் உங்களுக்கு மனத்தெளிவும் உடல் தெளிவும் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை. இளைய சகோதரர்களால் ஏற்பட்ட குழப்பங்களிலிருந்து நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகள், கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம், அதே சமயம் கணவனுடைய ஆரோக்கிய விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் திருமணம் ஆகாதவராக இருந்தால் அடுத்தவங்க நண்பர்களுக்காக செலவுகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். நண்பர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, அதாவது அவங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி அடைகிறதுக்காக நீங்கள் செலவு செய்வீங்க. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு அதனால் பெருசாக ஆதாயம் இருக்காது. மாலை 4:45 மேலே அந்த செலவு ஏன் பண்ணினோங்கிற மாதிரி யோசனை வரும். அதனால் பெருசாக புலம்பி பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல திருப்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி, லாபம் மற்றும் விரயஸ்தானங்களில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. இந்த நாள் உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாலைக்கு பிறகு உங்களுக்கு அலுவல் ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும், அல்லது நீங்களாக சில விஷயங்களுக்காக, பர்சனல் விஷயங்களுக்காக வெளியூர் டிராவலை ஏற்படுத்திக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் குடும்ப தேவைகள் அதிகரிக்கும். அதனால் குடும்பத்தில் பணப்புழக்கம் குறையிற மாதிரி இருக்குது. தேவைகளுக்காக நீங்கள் கடன் வாங்கும் சூழ்நிலையும் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. இன்றைக்கி தாய் தந்தையரின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன அழுத்தம், வார்த்தை விரயம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய லாபமான செயல்பாடுகள் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் இன்று ஆதாயம் ஏற்படும். கடனை கொஞ்சம் செட்டில் பண்ணுவீங்க, இல்லாட்டி ஒரு கடனை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுனால உங்களுக்கு வட்டியில் சேமிப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. மதியத்துக்கு மேலே உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். தேவையில்லாமல் சில இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. இன்றைக்கி போகக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் மாலைக்கு பிறகு உங்களுக்கு அலைச்சல் மட்டுமே மிஞ்சும். காரிய தடை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக மன உளைச்சல் ஏற்படுகின்ற சஞ்சலம் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் காலை வேளையில் நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் எதிரிகளால் உங்களுக்கு கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களே உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார்கள். இதில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க, உங்கள் அட்வைஸ் அவங்களுக்கு லாபமாக இருக்கும். ஆனால் அந்த அட்வைஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு மறைமுக எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்று லாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும், மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும், தேவையற்ற விமர்சனங்களால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்று வார்த்தை விரயமும் பண விரயமும் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுவும் மத்தியானம் 4 மணிக்கு மேலே உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் செலவுகளை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், வண்டி வாகன விஷயம், ஏதாவது ஒன்று உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். ராத்திரி வீட்டுக்கு வரதே லேட் ஆகும். அதனால் தூக்கம் கெடுவதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கடக ராசி, ராசிநாதன் தசம மற்றும் லாபஸ்தானங்களில் வளர்வரை சந்திரனாக இருக்கார். இன்றைக்கி உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். குறிப்பாக பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வேலை சம்பந்தமான முயற்சிகளில் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கும் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதீத செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகள் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கும். உங்களுடைய கௌரவ உயர்வுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அடுத்தவங்களுடைய மரியாதை உங்களுக்கு கிடைக்கிறதுனால நீங்கள் பெருமிதம் கொள்வதற்கான யோகம் ஏற்படும். மாலைக்கு பிறகு உங்களுக்கு தன லாபமும் செல்வாக்கும் அதிகரிக்கிறதுக்கான யோகம் ஏற்பட்டாலும் தந்தையால் மனஸ்தாபத்தையும் தந்தையால் விமர்சிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் மட்டும் இல்லாமல் சக பணியாளர்கள் உறவிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் ரொம்ப சூப்பராக இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் சரி, அரசாங்க ரீதியான தொழில் செய்பவர்களுக்கும் சரி, இன்று தொழில் விருத்தி ஏற்பட்டதுக்கான சூழ்நிலை, தன லாபம் ஏற்பட்டதுக்கான சூழ்நிலை இருக்குது. ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு சாயந்தரம் 4:45 மணிக்கு மேலே உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால
உங்களுக்கு தந்தையின் விமர்சனம் அல்லது குத்தல் பேச்சு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் அவர்கிட்ட இன்னைக்கு அதிகமாக பேச்சு வச்சுக்காதீங்க. சாயந்தரத்துக்கு மேலே ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான தடைகள் விலகும் சூழ்நிலை இருந்தாலும் சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்கள் அல்லது எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும், பதட்டத்தை ஏற்படுத்தும். வேலை செய்கிற இடத்துல கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள். உங்களை அதிகமாக விமர்சனம் பண்ணுறதுனால உங்களுடைய தரத்தை நிரூபிப்பதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பதட்டத்தையும் உடல் சோர்வையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இன்றைக்கி உங்களுடைய ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் மட்டுமல்லாமல் எதிரிகளால் உங்களுக்கு வரக்கூடிய தொல்லைகளும் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். சிம்ம ராசி 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும், வசதி வாய்ப்புகள் பெருகும், வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள். குறிப்பாக உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் அலுவலக ரீதியாக உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்றைக்கோ அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த லோன் சேங்ஷன் ஆகும். இல்லாட்டி நீங்கள் இன்றைக்கி புதுசாக பர்சனல் லோனோ இல்லை ஏதாவது ஒரு கன்சூமர் லோனோ அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்கள் மேல் அதிகாரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகுவதற்கும் இன்றைக்கி சாதகமான பலன்கள் ஏற்பட்டதுனால இன்றைக்கி பெரிய பாதிப்புகள் இருக்காது. மனசு நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்க. குறிப்பாக உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். தந்தை விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அல்லது குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத சில நல்ல செய்திகள் வருதுனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்துவீர்கள். இன்றைக்கி ஏதாவது ஒரு கோயில் குளம் அல்லது உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு ஏதோ ஒன்று விஷயத்தை ஈடுபடுத்துவீங்க. பெரிய மகான்கள் அல்லது ஆன்மீக பெரியோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக சில புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சில பேர்த்துக்கு வேலையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இன்று சங்கடத்தை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பாராத சில திருப்பங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்கும். எதிர்வாழினத்தவர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சாயந்தரம் 4:45 மணிக்கு மேலே உங்களுக்கு வேலை சம்பந்தமாக சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆனால் அதுவே சில சமயம் எதிர்மறையாக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சம்பந்தமான விஷயங்கள் அல்லது ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். உடம்பு சோர்வாகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. தலைப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. காது சம்பந்தமான விஷயங்களில் இன்றைக்கி மருத்துவ செலவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுறதா இருந்தாலும் சரி, அது மருத்துவ விஷயமா இருக்கலாம், இல்லை பர்சனல் கடன் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லை வீடு குடும்பம் சார்ந்த விஷயமா இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஈடுபடும் பொழுது அது இரட்டிப்பு செலவை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. பொறுமை காப்பது அவசியம். கன்னி ராசி இன்று மாலை 4:45 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் எந்த ஒரு முயற்சியிலையும் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள், மன சஞ்சலம், முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள். குழந்தைகள் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக சில சமயம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிட்டு வேலை பண்ணுவீங்க. அதனால் அவர்களுடன் அன்பு பாராட்டுவீர்கள். உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும். பங்காளி பிரச்சனையில் இன்றைக்கி சுமூகமான தீர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் பிடிவாத குணம் அல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படும். சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு இளையவர்களின் திருமணம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், அல்லது உங்கள் குழந்தைகளுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயமா இருக்கலாம். அதே சமயம் உங்கள் வியாபாரத்திற்காகவும் கடன் வாங்கும் சூழ்நிலை இருக்குது. அது சாயந்தரத்துக்கு மேலே எடுத்தால் முயற்சி வெற்றியை தரும். அதுக்கு முன்னாடி எடுத்த இழுபறி நிலைமையும் அலைச்சலையும் ஏற்படுத்தும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பகல் வேளையில் பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள். பகல் வேளையில் தட் இஸ் அப் டு 4:45 PM வரைக்கும் உங்களுக்கு வேண்டாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும்.
பிஸ்னஸ் விஷயமாகவும் சரி, வேலை விஷயமாகவும் சரி, உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் மனசு சஞ்சலமடையும். உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்த குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை தப்பான வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கும். இது உங்களுடைய குடும்பத்திலையும் பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் இன்றைக்கி தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி அவங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அது உங்கள் குடும்ப நிம்மதியை கெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி. சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் சாயந்தரம் 4:45 அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது சந்திராஷ்டமம் 4:45 மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறதுனால உங்களுடைய முக்கிய வேலைகள், திருமணம் சார்ந்த விஷயம், கணவன் மனைவி உறவு, உடன்பிறப்புகள், குழந்தைகள், தாயாரின் தேவைகள், இது எல்லாத்தையும் சாயந்தரம் 4:30 மணிக்குள்ளே முடிச்சுக்கோங்க. வேலை விஷயமா இன்றைக்கி எதிர்மறை பலன்கள் உள்ள நபர்களால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். அது சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அவங்க சகஜமாக இருப்பாங்க. 4:45 மணிக்கு மேலே உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டு உங்களுடைய வார்த்தைகளை பிடுங்குவாங்க. அந்த வார்த்தைகளால் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படும். வெறித்தனத்துடன் செயல்படுவார்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டமான சூழ்நிலை ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி ஆர்குமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் ஆணித்தரமாக பேசுகிறீங்க. ஆனால் ஆணித்தரமாக சில சமயம் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் பக்கம் அதுக்கு உண்டான நியாயமான காரணங்கள் இல்லை அப்படின்னா அது எதிர்மறை பலன்கள் ஏற்படுத்தும். உங்களுடைய வார்த்தைகளால் உங்களுடைய மேலதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கான சூழ்நிலை இருக்குது. சாயந்தரத்துக்கு மேலே அது பிரச்சனையாக மாறுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறனால கவனமாக இருந்துக்கோங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை வரை நண்பர்களாக இருக்கக்கூடிய நபர்களே சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு மனசு சஞ்சலப்படுற மாதிரி, மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசி சங்கடப்படுத்துவாங்க. எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருங்க. இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இல்லை வெளியூர் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அது உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாட்டை ஏற்படுத்தும். வண்டி வாகன வகையில் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் பகல் வேளையில் சந்தோஷமான அனுபவங்கள் இருக்கும். குடும்பத்தில் மட்டும் இல்லை, வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்குது. ஆனால் சாயந்தரம் 4:45 மணிக்கு மேலே நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் செயலுக்கும் உங்கள் வார்த்தைக்கும் எதிர்மறையாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்கள் மீதே உங்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்திக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துவீங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் உங்கள் செயலுக்கும் பேச்சுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி பார்த்துக்காதீங்க. சம்பந்தம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. விருச்சிக ராசி. ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் வளர்வரை சந்திரன் இருப்பது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா உங்களுக்கு தந்தை வழியில் சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. தந்தை வழி உறவுகள், குறிப்பாக தந்தையின் மூத்த சகோதரர்கள் வழியில் இன்றைக்கி மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால கவனமாக இருங்க. தந்தை வழி உறவுகள், அது பெரியப்பாவா சித்தப்பாங்கிறது முக்கியம் இல்லை. அவங்க விஷயத்தில் நீங்கள் அவசரப்பட்டு எதையாவது சொல்ல போக அது வாக்குவாதத்தில் முடியறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் உதவிகளை கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கடன் பிரச்சனை இருக்குது, கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. கடன் சம்பந்தமான வழக்குகளில் இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை பெறுவதற்கும் மரியாதையான உணர்வு பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக எதிரியாக செயல்பட்டவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டவர்கள் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. குறிப்பாக ஹையர் அஃபீஷியல்ஸ், மேலதிகாரிகள் உங்களை வெளியிடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கிறவங்களை இன்றைக்கி உங்களுடைய அதிகார வார்த்தைகளை பயன்படுத்தியோ அதிகார தொடர்பை பயன்படுத்தியோ காரிய சாதனை செய்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு நட்புகளின் மூலமாக வரக்கூடிய சிக்கல்கள் தீருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மருத்துவ ரீதியான அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இனி எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கும். அதுவும் குறிப்பாக சாயந்தரம் 4:45 வரைக்கும் உங்களுக்கு செலவுகள். அதுக்கப்புறமா மனசு சம்பந்தமான தடுமாற்றம் இருக்கும். கணவன் மனைவி உறவில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவங்களால், அதாவது உங்கள் வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட
மன வருத்தங்கள் விலகுவதற்கும் குழந்தைகளால் ஏற்பட்ட மன சங்கடங்கள் விலகுவதற்குமான வாய்ப்பு இருக்குது. புதிய நட்புகளின் உறவுகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். தனுசு ராசி 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இது சாயந்தரம் 4:45 மணி வரைக்கும் உச்ச செவ்வாயின் பார்வையில். இதனால் குழந்தைகளால் உங்களுக்கும் உடன்பிறப்புகளால் உங்களுக்கும் நன்மைகள் அதிகரிக்கும். குறிப்பாக எதிரிகள் விஷயத்தில் வியாபார எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தியும் உடன்பிறப்புகளின் உதவியை பயன்படுத்தியும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைகள் தங்களுடைய கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் அதுவும் குறிப்பாக எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் அனாவசியமாக வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. பங்காளிகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் ஏற்படுத்துவதற்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க ரீதியாக உதவிகள் கிடைப்பதற்குமான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. குழப்பம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தந்தையின் அன்புக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் தந்தை உங்ககிட்ட நீண்ட நாட்களுக்கு பிறகு, அதாவது பிரிந்திருப்பவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் கூட ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நேரில் பார்க்கணும், இல்லை உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு பேசணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகள் விஷயத்தில் ரொம்ப சாதகமான பலன்கள் ஏற்படும். தந்தை வழியில் ஏற்பட்ட குழப்பங்களை தாயாரின் உறவுகள் மூலமாக ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாற்றங்கள் நிகழக்கூடிய சந்தோஷகரமான நாள். மாலைக்கு பிறகு உங்களுடைய தாய் வழி உறவுகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உங்கள் வார்த்தை தான் எல்லாத்துக்கும் பிரச்சனையாக இருக்குது. அதே சமயம் அதே வார்த்தை தான் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும். ஒரு விதத்தில் அது நல்ல விதமாக இருக்கும், ஒரு விதத்தில் அது கெடுதலாகவும் இருக்கும். அதனால் எந்த இடத்துல உங்கள் வார்த்தைக்கு மரியாதை இருக்கோ அந்த இடத்துல அதிகமாக பேசுங்க. எந்த இடத்துல வார்த்தைக்கு மரியாதை இல்லையோ அந்த இடத்துல பேசுவதை குறைப்பது நல்லது. குடும்ப விஷயத்தில் நீங்கள் அடுத்தவங்களுடைய தலையீடு இருக்குது, அதுவும் எதிர்பாலினத்தவர்களின் தலையீடு இருந்ததுன்னா அந்த இடத்துல உங்களுடைய கை ஓங்குவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. எந்த இடத்துல கட் பண்ணமோ அவங்கள தள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மகர ராசி 4 மற்றும் 5ஆம் இடங்களில் வளர்வரை சந்திரன் இருப்பது வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்கான யோகத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். கணவன் மனைவி உறவுலையும் நல்ல சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு லீவ் போடுவீங்க. மனைவியோ கூட்டிகிட்டோ இல்லை கணவரை கூட்டிகிட்டோ எங்கேயாவது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போயிட்டு வருவீங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மாலைக்கு பிறகு உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கோ உங்களுடைய குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மாலைக்கு மேலே சந்தோஷ செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுத்து அதன் கடனை அடைப்பதற்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. குழந்தைகள் விஷயத்தில் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே சாயந்தரம் 4 மணிக்கு மேலே மனக்குழப்பமும் தடுமாற்றமும் ஏற்படும். ஆனால் அந்த குழப்பத்துக்கு உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று தடுமாற்றம் இருக்கும். வயிறு சம்பந்தமான விஷயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அஜீரண கோளாறு, நெஞ்சு எரிச்சல், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய கான்ஸ்டிபேஷன் சம்பந்தமாக கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் மாலை 4:45 மேலே உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக, அதாவது அண்ணன், தம்பி, பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், இவங்க தேவையில்லாமல் பேசி உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துவாங்க. அதனால் உங்களுடைய நிம்மதியை கெடுக்கும் சூழ்நிலை ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்திலும் ஒரு சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க, ஆக்ரோஷத்தோடு செயல்படுவீங்க. இது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கான சூழ்நிலை இருக்குது. வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இடமாற்றத்திற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும்.
தொழில் ரீதியான முயற்சிகளுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்கும் அதற்கேற்றாற் போல உங்களுக்கு நட்பு ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். கும்ப ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் செவ்வாயின் பார்வையில் தசமஸ்தானாதிபதி. அதனால் உங்களுக்கு வழக்கு சம்பந்தமாக வெற்றிகள் கிடைக்கும். வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவர் இல்லை பேச்சை தொழிலாக கொண்டு வரனா கவனமாக பேசுங்க. ஏன்னா இன்றைக்கி சந்தோஷத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றியை தந்து சந்தோஷத்தை தரக்கூடிய யோகமான நாள். அதே சமயம் இளைய சகோதரர்களின் தேவைகளுக்காக எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கையிருப்பு கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் மத்தியானத்துக்கு மேலே தடுமாற்றம் ஏற்படுறதுக்கும் மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்புகள் மற்றும் வாழ்க்கை துணை சக பணியாளர்களின் தேவைகளுக்காக அவர்களுக்காக நீங்கள் கையெழுத்திட்ட ஜாமீன் கையெழுத்துக்காக நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. யாரோ பண்ணின தப்புக்கு உங்கள் மேலே தண்டனை அனுபவிக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தது. அதை இன்றைக்கி சாதகமாக வெற்றி அடைவீர்கள். இதன் மூலமாக மனநிறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி அடைவது மட்டுமல்லாமல் இன்றைக்கி நிலம் சார்ந்த முதலீடுகளில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் நிலத்தில் முதலீடு பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு அனாவசிய செலவுகளையும் வழக்கு சம்பந்தமான செலவுகளையும் ஏற்படுத்தும். எதிரிகள் விஷயத்தில் எதிரிகளை கையாள்வதற்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் இன்றைக்கி காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் விஷயத்தில் அனாவசிய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. கையிருப்புகள் கரையும். வீட்டில் பத்தாததுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய தாயாரின் ஆரோக்கியமோ உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோரின் ஆரோக்கியத்திலோ தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை. அதுவும் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையின் தந்தை அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் வீட்டில் இருக்க பெரியவங்கள்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் மறைவு ஸ்தானங்களில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறனால கவனமாக இருந்துக்கோங்க. கால் பகுதி முட்டி பகுதியில் எதுவும் அடிபடாமல் பார்த்துக்கோங்க. மீன ராசி. ராசிக்கு 2ஆம் இடத்துல 2ஆம் வீட்டு அதிபதியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஜாலத்தை கொண்டு வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகள் விஷயத்தில் உங்கள் பேச்சுக்கு இத்தனை நாளாக மரியாதை இல்லாமல் இருந்தது. இப்போ மரியாதை கிடைக்கும். பேச்சின் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய பேச்சு கௌரவத்தை உயர்த்தும். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மத்தியானம் 4:45 மேலே சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போகும் பொழுது உங்களுடைய சின்ன விஷயத்துக்கு சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இந்த சின்ன விஷயத்துக்கு சந்தோஷப்பட்டுட்டு பெரிய விஷயத்தில் கோட்டை விட்டுருவீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. யாராவது இனிக்க பேசி உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மாலைக்கு பிறகு புதிய நபர்களிடம் உங்களுடைய பர்சனல் விஷயங்களையும் தனிப்பட்ட விஷயங்களையும் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். படிக்கக்கூடிய குழந்தைகள் தங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்களை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை நிமித்தமாக ஏதாவது முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். இடமாற்றமோ ஊர் மாற்றமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சில பேர்த்துக்கு வெளியூர் டிராவல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடுத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனாலும் கௌரவத்துக்கு பாதிப்பு இருக்காது. சில பேர்த்துக்கு உதவி செய்கிறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களின் நட்பு ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு மரியாதையை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. இது உங்களுடைய வியாபாரத்தில் புதிய மாற்றத்திற்கும் புதிய உதவிக்கும் வழிவகை செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தட்டுப்பாட்டிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் குடும்பத்துக்கு கௌரவத்தை சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உடன்பிறப்புகள் விஷயத்தில் மூத்த சகோதரிகளின் உதவியை கொண்டு உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அவங்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். அவங்கள பற்றின கவலைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற மன நிம்மதியான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்
ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.